சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜனவரி 9. சிவத்தந்தை இப்போது வந்து எதை புரிய வைக்கிறார்? ராவணன் யார் என்பதையும் ராமராஜ்யம் எவ்வாறு இருக்கும் என்பதையும். விஷ்ணு ஏன் அலங்கரிக்கப்பட்டுள்ளார்? சொர்க்கத்தின் அதிபதி என்பதால். சிவனை எவ்வாறு கூற முடியாது, ஏன்? தேவதை என்றும் மனிதன் என்றும் கூற முடியாது, ஏனெனில் அவருக்கு சரீரம் இல்லை. யாருக்கு 84 பிறவிகள் உண்டு என கூற முடியாது. ஈஸ்வரனுக்கு பரமாத்மா நம்முடைய அனைத்தையும் எவ்வாறு தெரிந்து கொள்கிறார்? கர்மங்களின் மூலமாகவும் சமாச்சாரம் அவரிடம் வருவதன் மூலமாகவும். மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள்தான் விகாரத்தில் இருக்கிறோம் என்பது தெரியாது. ஞானிகள் தவறு செய்தால் ஈஸ்வரனிடம் மறைக்காமல் கூறிவிடுவார்கள். எவ்வளவுதான் தலையில் அடித்துக் கொண்டாலும் சீச்சி ஆகிவிட்டால் அந்த குஷி பிறகு வரவே வராது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நாடகம் என்ற கருத்தின் அனுபவ ஆத்மா ஒருபோதும் தீயவற்றில் தீயதை பார்க்காமல் நல்லதை மட்டுமே பார்ப்பார்கள். நன்றி. ஓம் சாந்தி.